இன்றைக்கி வெட்டிங் டேக்கு நான் கேக் கட் பண்ணிட்டு போன இடம்னு பார்த்தீங்கன்னா, மால் ஆஃப் ஏஷியா தான். நான் வந்து கேக் கட் பண்ணுறதுலாம் எனக்கு அந்த இதுவே கிடையாது. எப்போவுமே அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பர்த்டேவாக இருந்தால் கூட கோயிலுக்கு மட்டும் தான் அங்கே போயிட்டுருவோம். பிரியா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருந்தாலும் செம்ம கிராண்டாக கொண்டாடுவா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மால் ஆஃப் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா, லைட்டிங்லாம் செம்மையா இருந்தது. நானும் அவரும் மட்டும் தான் வந்திருந்தோம். இதில் வந்து எல்லா பிராண்டோட கடையும் இங்கே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மேக்ஸு, ஹோம் சென்டரு நெறைய கடைய பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஹோம் சென்டர் தான். நம்ம ட்ரெண்ட்ஸ் கூட அங்கே இருந்தது. நான் ஹோம் சென்டரில தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பாப்பாவுக்கு ஒரு பொம்மையும், அதுக்கப்புறம் அவளுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த பெயிண்டிங் புக்கும் மட்டும் நாங்க இங்க எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டால பொறுத்தவரைக்கும். அப்புறம் 3 ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கடையில தான் நாங்க வந்து டீ சாப்பிட்டோம். இந்த போர்ட்ல தான் ஆர்டரே குடுக்கணும். இந்த மாரி ப்ராசஸ்லாம் நான் பார்த்ததில்ல. நாங்க 2 பேரும் இதில ஆர்டர் குடுத்துட்டு, மசாலா டீ மட்டும் எடுத்துக்கிட்டோம். டீயோடைய விலை பார்த்தீங்கன்னா 70. ஒரு டீ வந்து 70. மத்த ஐட்டங்கள்லாம் என்ன விலைன்னு பார்த்துக்கோங்க. வேற எதுவுமே எடுத்துக்கல. அவர் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு. அதனால நான்வெஜ் ஐட்டங்கள் தான் ஜாஸ்தியா இருந்தது. அதனால எதுவுமே நாங்க எடுக்கல. டீ மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 ஃப்ளோர்ல ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ் தான். சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸா தான் இருந்தது. இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க பிளேட்ல. நெறைய பசங்க இதில வந்து ஒர்க் கூட பண்றாங்க. அது மாரி ஏதாவது ஒரு டீ எடுத்துக்கிட்டு அங்க உட்காந்து ஒர்க் பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். நான் சின்ன பசங்களுக்கு தான் அந்த விளையாட்டு ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா, டீனேஜ் பசங்கலாம் நெறைய பார்க்க முடிஞ்சது. நாங்க வந்து பெருசா ஒண்ணும் விளையாடல. இந்த ரிங்கெல்லாம் கூட இருந்தது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அவரு வேண்டான்னு சொல்ட்டாரு. இந்த இடம் கிறிஸ்மஸ்னால லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. நெறைய பேர் இதில ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தான் அந்த பைத்தியம்ன்னு பார்த்தா, நெறைய பேர் அந்த செல்ல வச்சுட்டு ஃபோட்டோ தான் இதில எடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கலாம் நெறைய பார்க்க முடிஞ்சது. பர்ச்சேஸ் பண்ற வர மாரி தெரியல. நெறைய பேர் இது வந்து இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்க தான் வர மாரியே இருந்தது. நெறைய இடத்துல நான் பார்க்க முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் ஐட்டம் தான். சீஸ்ல கூட ஒரு ஊறுகாய்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா, லைட்டிங் தான். செம்மையா இருந்ததுங்க கிறிஸ்மஸ்க்கு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இவ மட்டும் இல்ல நெறைய பேர் நெறைய போஸ்ட்ல ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நான் கூட இதில இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்பவுமே ஒரு அட்டென்ஷன்ல ஒரு போஸ்ட் எடுப்போம்ல, அந்த போஸ்ட் தான் இதில நின்னு எடுத்துக்கிட்டேன். இங்க உள்ள ஆட்டோக்காரர பத்தி மெயினா சொல்லணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவங்களுடைய சர்வீஸ்லாம். அ நானும் அவரும் தான் வந்துறோம் இல்லையா, ரூட்லாம் கரெக்ட்டா தெரியல. அதனால பிரியா தான் ஆட்டோ புக் பண்ணியிருந்தா. நாங்க நின்ன இடம் வேற, அவர் நின்ன இடம் வேற. ஆனாலுமே பிரியா கொஞ்சம் பயந்தனால அவரு கான்ஃபரன்ஸ்ல போடுங்கன்னு சொல்லி, "பயப்படாதீங்க உங்க அம்மா, அப்பாவ நான் கரெக்ட்டான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவேன்" அப்படின்னு சொன்ன மாரி அவர் சொன்னதா சொன்னா. அதே மாரி அவரு ஆட்டோவ எங்கேயோ நிப்பாட்டியிருந்தாரு. எங்கள தேடி கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல கூட நான் பார்த்தேன் ஆட்டோக்காரரு. ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் போனீங்கன்னா, விஜய் பிரகாஷ் கூட வரதா கேள்விப்பட்டேன்.